வெல்கம் டு நிஹா சமையல். இன்றைக்கி நம்ம நிஹா சமையலில் இண்டோ சைனீஸ் ரெசிபீஸான ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ட்ராகன் சிக்கன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ட்ராகன் சிக்கனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குடமிளகாயை ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாய் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கணும். நடுவில் இருக்க சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறமா ஒரு 10 பல் பூண்டையும் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ட்ராகன் சிக்கனுக்கு தேவையான குடமிளகா, வெங்காயம், பூண்டு 3ஐயும் கட் பண்ணி எடுத்தாச்சு. சிக்கனோட பிரெஸ்ட் பீஸ் வாங்கிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர். இதில் காரம் இந்த பெப்பர் மட்டும்தான், அதனால் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு மேரினேட் பண்ணிக்கலாம். 1/2 ஹவருக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ ஒரு ஃப்ரைங் பேனில் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு சிக்கனாக சேர்த்துட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் இன்னொரு சைடு ஃப்ளிப் பண்ணி போட்டு ரெண்டு சைடையும் இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி நல்ல கலர் ப்ரௌன் ஆகிற வரைக்கும், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்ல கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் நான் ஃப்ரை பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் நம்ம ஏற்கனவே சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆயிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டை ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்க்கணும். எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு நட்ஸ் பிடிக்காது, அதனால் நான் சேர்க்கல. உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. நம்ம கடையில் வாங்குகிற ட்ராகன் சிக்கனில் கண்டிப்பாக முந்திரி பருப்பு சேர்த்துருப்பாங்க. பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு 3 காஞ்ச மிளகாவை கட் பண்ணிவிட்டு உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வெங்காயம் ரொம்ப சாஃப்டாக வதங்கக்கூடாது, சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். அதனால் ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. சாஸெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா திக்காக க்ரீமியாக வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருந்த குடமிளகாயும் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. சாஃப்ட் ஆகக்கூடாது. அதுக்கப்புறமா அதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும்.
நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி வந்துடும். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சாஃப்டான ஜூஸியான ட்ராகன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. உள்ளே நல்ல சாஃப்டாக இருக்கும் சிக்கன். இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே கார்னிஷிங்காக கொஞ்சமாக நான் எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். ஒயிட் செசாமி சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அவ்வளோதான், சூப்பரான ஜூஸியான சாஃப்டான ட்ராகன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.